சூனியக்காரியும் மற்ற 4 பேய்களும் சூரியனோட வெளிச்சத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. ராகாயி, இந்த 3 பேய்களும் நம்மளை காப்பாத்துறதுக்காக அவங்களோட உயிரையே விட்டுருக்காங்க. இவங்களை இப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசுல புள்ள. வா, இந்த சாம்பலை நம்ம எடுத்துட்டு போலாம். அண்ணே, உங்களுக்கு தெரியுமா, இந்த 2 விஞ்ஞானிகளும் சந்திரன்ல வைரங்க இருக்கிறத கண்டுபிடிச்சாங்களாம். இந்த சூனியக்காரியால எல்லா காரியமும் கெட்டு போச்சான். அந்த விஞ்ஞானிங்க மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அந்த வைரங்களை எல்லாம் ஒண்ணு விடாம பூமிக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்களாம். சரியா சொல்ற தம்பி, நம்மளால மட்டும் இவங்களை உயிரோடு கொண்டு வர முடிஞ்ச எப்படி இருக்கும்? அவங்க பேசினதையெல்லாம் ஒரு மந்திரவாதி கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் அவங்க கிட்ட போனான். இப்ப நீங்க வைரங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் உண்மைதானா? சொல்லுங்க. ஆமா மந்திரவாதி, அது எல்லாமே உண்மைதான். இவங்க பாலுவ கூட சந்திரனுக்கு அனுப்புனாங்க. ஆனா அவன் இவங்களை ஏமாத்திட்டான். கடைசியில அவனால இவங்க 2 பேரும் உயிரையே விட்டுட்டாங்க. ஓ அப்படியா? ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க 2 பேரும் இவங்களோட சாம்பலை எடுத்துக்கிட்டு ராத்திரி என்ன காட்டுக்குள்ள இருக்கிற குகைக்கு பக்கத்துல வந்து பாருங்க. என்னால இவங்கள மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியும். சோமு தம்பி, இந்த மந்திரவாதிக்கு என்னமோ ஆயிருச்சு, அதனாலதான் இப்படிலாம் பேசுறான். மந்திரவாதியால சின்ன சின்னதா ஏதாவது வசியம் செய்ய முடியும், ஆனா செத்தவங்கள உயிரோட எல்லாம் கொண்டு வர முடியாது. ஓ, உனக்கு அவ்வளோ திமிரா? இரு, இப்பவே என்னோட சக்தி என்னங்கறத காட்டுறேன். மந்திரவாதி ஐயா, இவர் மன்னிச்சிருங்க. அண்ணனுக்கு உங்களோட சக்தியை பத்தி தெரியாது. முட்டாளே, நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட. இப்ப நான் இவங்கள கண்டிப்பா உயிரோட கொண்டு வந்தே தீருவேன். சாரி மந்திரவாதி, நாங்க இந்த விஞ்ஞானிகளோட சாம்பல் எடுத்துட்டு ராத்திரி உங்களை வந்து பாக்குறோம். ராத்திரியானதும் ராமுவும் சோமுவும் அந்த விஞ்ஞானிகளோட சாம்பலை ஒரு பையில அள்ளி போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மொத்த சாம்பலையும் பையில போட்டு கட்டிக்கிட்டு வேக வேகமா காட்டுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த 2 பேரும் அந்த மந்திரவாதி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வாங்க, சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு துஷ்ட சக்திகளும் நமக்கு உதவும். அந்த சாம்பலை சீக்கிரமா என்கிட்ட கொடுங்க. உங்க இஷ்டம். இந்தாங்க மந்திரவாதி ஐயா. ஓம் ப்ரீம் க்ரீம் ஸ்வாஹா. ஓம் ப்ரீம் க்ரீம் ஸ்வாஹா. ஹே துஷ்ட சக்திகளே, நான் பைரவன் கூப்பிடுறேன். உங்களால எனக்கு ஒரு உதவியாகணும். இந்த 2 பேரையும் மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும். உடனே வந்து அதை செய்யுங்க. நான் உங்க பைரவன், உங்களை கூப்பிடுறேன். சோம்தம்பி, எனக்கு என்னமோ இந்த மந்திரவாதிக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு துஷ்ட சக்தியையும் காணோம். நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்கிறான் இவன். நீங்க சொல்றதை இவன் கேட்டான்னா அவங்க உயிரோட வர்றாங்களோ இல்லையோ, நம்மள கண்டிப்பா ஆடா மாத்திருவான். ஓம் ப்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. ஓம் ப்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பேய்களோட சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த 2 விஞ்ஞானிகளும் உயிரோட வந்துடுறாங்க. கடைசியில நம்ம உயிரோட வந்துட்டோம். ஹே, இந்த மந்திரவாதி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவன் நம்ம மேல ஏதோ மந்திரம் போட போறான்னு நினைக்கிறேன். முதல்ல இவனை சாப்பிடுவோம். ஐயோ செத்தேன். ஏ முட்டாளே, நான் தான் உங்களை உயிரோட கொண்டு வந்தேன். என்னையே ஏன் சாப்பிடணுங்கிறீங்க? ஏ கிறுக்கனுங்களா, எங்க போய் ஒளிஞ்சிங்க? இதுங்கள்ட்ட சொல்லுங்கடா, நம்ம என்ன பண்ணோம்னு. இல்லைனா இதுங்க என்ன அப்படியே முழுங்கிருங்க. பெயண்ணே பெயண்ணே நில்லுங்க, நாங்க உங்க ஆளு. நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் உங்களை காப்பாத்தணும். ஏன்னா அப்பதான் எங்களுக்கும் சந்திரன்ல இருக்கிற வைரங்கள்ல கொஞ்சம் நீங்க தருவீங்கல்ல. என்னது, உங்களுக்கு வைரம் வேணுமா? நல்ல கதை. அது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இருங்க, இப்பவே உங்க ஆசையை நிறைவேற்றுறோம். அட, இது என்ன கஷ்டம்டா. இந்த பேய்களுக்கு தலை திரும்பிருச்சு. இதுங்க யாருக்கும் அந்த வைரங்களை கொடுக்காது. இனிமே இங்க இருக்க கூடாது. வாங்கடா, ஓடிடலாம். ஓடுங்க, தப்பிச்சுக்குவாங்க. ஓடுங்க ஓடுங்க. அடக்கு இருக்கா, எங்களை இங்க தனியா விட்டுட்டு எங்க ஓடிக்கிட்டு இருக்க? உன் சக்தி எல்லாம் எங்க போச்சு? அட மந்திரவாதியை விடுங்கண்ணே, இங்க இருந்து சீக்கிரம் ஓடி போயிடலாம். இல்லைன்னா இந்த 2 பேய்களும் நம்மள உயிரோட விடாதுங்க. வாங்கண்ணே, சீக்கிரம் ஓடிடலாம். ஐயோ, இந்த பிசாசுங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோமோ தெரியலையே. அட பாலா போன மந்திரவாதி, எங்களை அங்க தனியா விட்டுட்டு நீ மட்டும் ஓடி வந்துட்ட. அவங்களை காப்பாத்தின மாதிரி அவங்களை எரிக்கவும் தெரியுமில்ல உனக்கு. பாருங்க, எனக்கு ஆளுங்களை உயிரோட கொண்டு வர மட்டும்தான் தெரியும். அவங்களை எரிக்கிற வித்தையெல்லாம் எனக்கு தெரியாதுங்க.
நாசமா போச்சு. இத முன்னாடியே ஏயா சொல்லல? போன தடவை அந்த சூனியக்காரி லல்லன் காளியா இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்கள கொன்னாங்க. இப்ப நம்மள யாரு காப்பாத்த போறாங்க? நீ சரியா சொல்றன்னே. நாம வைரத்தோட ஆசையால பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த 2 பிசாசுங்களும் பாலுவோட வீட்டுக்கு போகுதுங்க. அங்க போய் அவன் வீட்டு கதவை பலமா தட்டுதுங்க. ஐயா, யாருங்க அது? இவ்வளவு பலமா கதவை எதுக்கு தட்டுறீங்க? கதவை உடைக்க பாக்குறீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏனுங்க, போய் பாருங்க எந்த முட்டாளு இந்த ராத்திரி நேரத்துல இப்படி கதவை தட்டுறான்னு. இது தெரியலையா ராக்காயி? இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் உங்க வீட்டாளுங்க தான் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா உங்க அப்பாவா தான் இருக்கும். போய் கதவை தர, என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுவில்ல. அப்புறம் ராக்காயி கதவை திறக்க போறப்ப ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாக்குறா. அப்போ அங்க அந்த 2 பிசாசுங்களும் நிக்கிறத பாக்குறா. அட கடவுளே, இந்த 2 பிசாசுங்களும் திரும்ப எப்படி வந்துச்சுங்க? நாம செத்தோம். நேத்து சூரியனோட வெளிச்சத்துல இதுங்க எரிஞ்சு சாம்பலாச்சுங்களே, மறுபடியும் எப்படி வந்துச்சுங்க? ஹே ராக்காயி, சீக்கிரம் கதவை தர, நாங்க உன்னை திரும்ப வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறோம். என்னாச்சு, வெளிநாட்டுக்கு போக வேண்டாமா? அட நாசமா போன விஞ்ஞானிங்களே, என்ன கேளைய பண்றீங்க? இருங்க, உங்களை இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. அட நில்லுவுள்ள ராக்காயி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்போ கதவை திறக்காத. இவங்க இப்போ விஞ்ஞானிங்க இல்ல, பிசாசுங்களா ஆயிட்டாங்க. தெரியாதா உனக்கு? விஞ்ஞானி அண்ணே, எங்களை மன்னிச்சிருங்க விஞ்ஞானி அண்ணே. எங்களுக்கு எந்த வெளிநாட்டு பயணமும் வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து நீங்க போயிருங்க விஞ்ஞானி அண்ணே. இனிமே நாங்க உங்களை வெளிநாட்டு பயணத்துக்கு அனுப்ப போறதில்ல, நரகத்துக்கே அனுப்ப போறோம். ஏனுங்க, வாங்க நம்ம பின்கட்டு கதவு வழியா ஓடிடலாம். இங்க இருந்தோம்னா கண்டிப்பா செத்துருவோம். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்க இருந்து துண்டை காணோம் துணிய காணோம்னு ஓடிடுறாங்க. அவங்க காட்டுக்குள்ள போறப்ப அங்க சோமுவையும் ராமுவையும் பாக்குறாங்க. அடபாலண்ணே, இங்க என்ன பண்றீங்க? ஒருவேளை அந்த பிசாசுங்க நம்ம கிராமத்துக்குள்ள வந்துருச்சுங்களா என்ன? நீ சரியா சொல்ற தம்பி, அதுங்க எங்களை கொல்ல வந்துச்சுங்க. ஆனா நாங்க எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். ஆமா, இந்த ராத்திரி நேரத்துல இந்த மந்திரவாதியோட நீங்க என்ன பண்றீங்க? என்னன்னு சொல்றதுன்னே, எல்லாம் கெட்டு போச்சு. நாங்க இந்த மந்திரவாதியோட பேச்ச கேட்டு ஏமாந்துட்டோன்னே. இவன் சாம்பலை வச்சு அதுங்களை உயிரோட கொண்டு வந்துட்டான். அதுங்க உயிரோட வந்ததும் எங்களையும் கொல்ல வந்துச்சுங்க. யாரையும் விடாது போல் இருக்குது. உன்னாலதான் எல்லாருக்கும் ஆபத்து. யாராவது என்ன இந்த பொம்பளை கிட்ட இருந்து காப்பாத்துங்களே, இல்லைன்னா என் முடி மொத்தத்தையும் பிச்சிருவா போல இருக்கே. உன்னால வெளிநாடு போக முடியலன்னு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. என்ன தயவு செய்து விட்டுருமா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கேளையா பண்ற நீ? இப்போ உன் முடி மொத்தத்தையும் பிச்சிட்டு தான் விட போறேன் உன்ன. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்த மாட்டீங்களா? எவ்வளோ ராக்காயி, அவனை விட்டுரு. அவன்தான் நமக்கு இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை. மந்திரவாதி அண்ணே, நீங்க உங்களோட சக்திய வச்சு அந்த பிசாசுங்களை சாகடிச்சிருவீங்கல்ல. உண்மையிலேயே அதுங்களோட மோதிர அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லைங்க. அடக்க இறங்க முடிச்சவனே, பின்ன எதுக்குடா அதுங்களை உயிரோட கொண்டாந்த சொல்லு. அட கடவுளே, என்னை யாராவது காப்பாத்துங்களே. இந்த கிறுக்கு பொம்பளை என்ன விடாது போல இருக்குதே. அண்ணி, அவனை விட்டுருங்க. அந்த பிசாசுங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிங்க. ஐயையோ, இந்த விஞ்ஞானிங்க எங்க இருந்து வந்தானுங்க? எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க, பிசாசுங்க மறுபடியும் வந்துருச்சுங்க. கிராமவாசிகளோட அலறல் சத்தம் காடு வரைக்கும் கேக்குது. ஏனுங்க, இப்ப நாம என்ன பண்றது? யாரு நம்மள இத